ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கர். நான் உங்கள் தாதாபாய். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள், நிறைய பலன், நிறைய எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருந்து புரியுதுங்களா. அது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல சொல்ல நிறைய ஆர்வம் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய இடங்களை ஏமாறுறாங்க. எப்படி ஏமாறுறாங்கன்றது சொல்கிறேன். இதை பார்க்குறவங்களுக்கு மேபி வந்து அடுத்து இந்த மாதிரி ஏமாந்தவங்களா இருக்கலாம், மேபி அடுத்து ஏமாற போகிறவங்களா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து யாராச்சும் கூட இருந்தவங்க ஏமாந்துருக்கலாம், யாருக்காச்சும் அட்வைஸுக்கு இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். வெப்பர் கோடிங்களை வச்சு தான் வேறு ஒன்றும் கிடையாது. அது நிறைய பேர் வந்து சேல்ஸ் போடுவாங்க இல்லையா. இப்போ சேல்ஸ் போடுறவங்க உண்மையிலே ஒரு சில பேர் கோழி வளர்த்து விற்கிறவங்க நம்ம வீடு போய் தேடி வாங்கிக்கலாம், ஓகேவா. அதே மாதிரி இந்த வாங்கி விற்கிறவங்க அவங்கள்ட்ட நம்ம வீடு தேடி போய் வாங்கிக்கலாம். சில பேர் இந்த குரூப்புங்களை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் போட்டு சேல்ஸ் சொல்லிட்டு போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஏமாந்து போய் இருக்கானா இல்லையா, உண்மையாக தானா, தருவானா தரமாட்டான்னு கூட தெரியாமல் காசு பணத்தை போட்டு விட்டுறாங்க, புரியுதுங்களா. காசு பணத்தை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துறாங்க. வராத பட்சத்தில் அப்புறமா புலம் வேண்டுது, ஆனால் கோழி வரலண்ணே, சேவல் வரலண்ணே, காசு வாங்கிட்டானே, ஏமாத்திட்டானே, பிளாக் பண்ணிட்டானே, ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டானே, சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா நீங்கள் தான் ஓகேவா. யார் வாங்க ஆர்வப்படுறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1000 2000 அதிகமானாலும் பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் போட்டுட்டு போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு மெனக்கட்டு டைரெக்டாக போயிட்டு நேரில் பார்த்து ஆளுங்களை பழகி அவங்ககிட்ட இருக்கிற சேவல் கோழிகளை பார்த்து அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வளர்க்குற வெப்பர் சேவல் கோழிங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் திருப்தியாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க எதையோ சேல்ஸ் போடுறான் அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு என்னன்னாக்கா உங்களுடைய பணம் நஷ்டப்படுவீங்க, அது கூட சேர்ந்து கஷ்டப்படுவீங்க. அதை வச்சுக்கிட்டு மனசு வெறுத்து விடுவீங்க, ஐயோ என்னடா இது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. சப்போஸ் நம்ம அதை ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம், டப்னி பார்க்குறதுக்கு கொண்டு போகிறோம்னாக்கா அங்கே போய் பை சான்ஸ் நல்லா பறந்துச்சு, நல்லா விளையாடுச்சுனாக்கா சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல பாடின்ட்டு ஊற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு, அதோட கதை முடிஞ்சிச்சு. அங்கே அந்த ஏரியாவே வந்து உங்களை எல்லாரும் சேர்ந்து நார் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சேல்ஸ் போகிறாங்க இல்லையா, அவங்களை வந்து உண்மையாக அவன் வந்து வியாபாரம் பண்ணுறவனா, அவன் உண்மையிலேயே சேவல் கோழி வளர்க்குறவனா, அவங்ககிட்ட சேவல் கோழிங்க இருக்கா, அவன் தருவானா, அவன் உங்களால் நேராக போயிட்டு உங்களால் வாங்க முடியுமா, உங்கள் வீட்டிலேருந்து மேபி ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் உள்ளார இருக்கிறானா, உங்களால் போயிட்டு வாங்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவன்கிட்ட பேசி பழகி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாக இருந்தால் மட்டும் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வாங்க. எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை தேடி தெருவா ஊர் ஊராக அலைஞ்சி மெனக்கட்டு 1 வயசு 2 வயசு 3 வருஷம் வேஸ்ட் ஆகுதோ, அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணி லைஃப் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும். நிறைய பேருக்கு வந்து அதுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல்களுக்கும் நீங்கள் உங்கள் நேரத்தை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு பார்த்து பழகி, ஏன்னா சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் நல்லா இருந்துட்டு வச்சுனீங்களா, மறுபடியும் அவங்கள தேடி நீங்கள் போயிட்டு அது கூட இருக்கிறது எதாவது கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்தது சப்போஸ் சரியில்லைனாக்கா நீங்களே நேராக போயிட்டு நான் இது சரியில்லைண்ணா இது நீங்கள் வச்சுக்கிங்க வேறு எதுவும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வரலாம். இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணும்போது யார் என்னன்னே தெரியாது. இன்றைக்கி நம்பரில் ஒருத்தர் போடுவார், நீங்கள் சேல்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அவர்கிட்ட பேச முடியாது. ஒன்று நம்பர் சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லைனா அவர் வந்து உங்களை பிளாக் பண்ணியிருப்பார். உங்களுக்கு அவர் தேவைப்படும், ஆனால் அவருக்கு நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது உண்மையிலேயே யோசனை பண்ணி கரெக்டு தானா உண்மையாக செய்யலாமான்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னாக்கா, நிறையா பேர் கோழி ஷோக்கிலே இல்லாதவங்க, கோழி செல்வங்களை பற்றி தெரியாதவங்க இதை விற்றா பணம் கிடைக்குன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்களில் ஃபேஸ்புக்கில் முக்கால்வாசி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் வேறு யாராச்சும் வச்சிருக்கிற சேவல் கோழிங்க அவங்க அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அதை எடுத்து காப்பி பண்ணி இவன் போட்டு அந்த வீடியோ சண்டை வீடியோ போட்டு இவன் போட்டு இவன் வந்து தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி அவன் நம்பரையும் போட்டு நிறையா பேர் வந்து காசை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. எவ்வளோ பிரச்சனைங்க பஞ்சாயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு. நம்ம நிறையா இந்த மாதிரி விஷயங்களை வந்து டீல் பண்ணி நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால தான் சரி ஓகே ஒரு வீடியோ போடலாம், அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் வர்றவங்களுக்கு வந்து தெரியாது. யாருக்குமே வந்து ஆரம்பத்தில் ஒரு விஷயத்துக்கு என்ட்ரி பண்ணுறோன்னா யாரும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ட்ரி பண்ணுறதில்ல. தெரியாமல் போய் விழுந்து சேர்த்த பூசிக்கிட்டு அப்புறமா வந்து தான் குளிச்சு கழிச்சிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு சுதாரி போகிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாத போது உழுந்து காலை உடச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உழுந்து காலை உடச்சிட்டு வரக்கூடாதுக்கோசரம் தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா. சில பேர் என்ன பண்ணுறான், அவனுடைய ஆதார கார்டை போடுறான், அவன் போடுறானா போட்டோன்னே பரவாயில்ல ஆதார கார்டே போட்டான் ப்ரூஃப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை போட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், வந்துச்சு நமக்கு பணம் சொல்லிட்டு அடிச்சுட்டு அட்டையை போட்டு போயிட்டு இருக்கும், நம்பர் பிளாக் பண்ணிட்டு. அந்த ஆதார் கார்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், ஆதார் கார்டுடைய ஆளுடைய நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாக்கா தெரியும் ஆமாம் இவன் உண்மை தானா பொய்யான்ட்டு. ஃபர்ஸ்ட் திங்க், ஓகேவா. நீ நிறைய பேர் வந்து பண்ணுறதில்லை. இந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆமாவா இல்லையான்ட்டு. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு வேளை வீடியோ கால் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு பேசினான்னா ஓரளவுக்கு நம்பலாம், இல்லைன்னா நம்ப முடியாது. சில கோழிங்களை காட்டுவான், உங்கள்கிட்ட காட்டுற மாதிரியே நிறைய பேருக்கும் காட்டுவான், அதுங்களா. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும், அவசரப்படவே கூடாது. எப்போ இந்த நைட்டு நேரத்தில் சேவல் கோழிகளை காட்டுறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து நம்புறது நிறுத்திக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கலாம்.
அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு சேவல் இருக்கு, உங்கள்கிட்ட காட்டுவான், உங்கள்கிட்ட காட்டின மாதிரியே 10 பேர்கிட்ட காட்டுவான். 10 பேர்ல எப்படி இருந்தாலும் ஒரு 5 பேராச்சும் அவனுக்கு வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காசு போட்டிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு 1000 போட்டாலே அவனுக்கு வந்து 5000 உட்காந்த இடத்துல அழகாக லாட்டரி அடிச்ச மாதிரி போயிட்டான். அதை வச்சுட்டு அவன் ஒரு வாரம் 10 நாள் வந்து வாழ்க்கை பட்டிக்குவான். அதனால திருடனுக்கு வாய்ப்பு கொடுக்கறத விட திருடனை தேடிட்டு போகாம நமக்கு தேவையான அளவு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு போய் நேராக பார்த்து பழகிட்டு வாங்கிட்டு வரது நல்லது. ஏன்னாக்கா இப்போ நானே இப்போ இருக்குன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் கோழிகள் வந்து விற்க மாட்டேன். சப்போஸ் நம்ம கூட இருக்கிறவங்க பழக இருக்கிறவங்க நம்மளை தொல்லை பண்ணி நம்மகிட்ட சேவல் கோழி கேட்குறவங்களுக்கு நம்ம உடனே சரிப்பா ஓகேப்பா நீ பணத்தை போடு நான் உனக்கு பார்சலில் போடுறேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன். ஏன்னாக்கா அது வந்து நம்ம பொண்ணு இது இப்போ ஒரு 5000 10,000 நமக்கு இன்னைக்கு வருதுன்னு வச்சுங்களா, திடீர்னு ஒரு ஒரு பைக் ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஏதாச்சும் வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்லையோ ஏதாச்சும் ஒரு ஆயிடுச்சுன்னா அந்த அந்த 10,000 விட தாண்டி செலவு அதிகமாகிடும். அப்போது நம்ம வந்து நினச்சி பார்க்க மாட்டோம், ஓஹோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் இருக்கு அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு மேலே மேலே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நேரம் வாங்க, ஓகேவா? அப்படிதான் நான் சொல்றது, நேரம் வாங்க பாருங்க. நான் எது தரணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்புறமா நீங்க அதை எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து தரது இல்லை, பஸ்ல கொண்டு போய் போறது இல்லை, நம்ம யாருக்கும் அனுப்பிச்சு வைக்கிறது இல்லை. அனுப்பிச்சு வைக்கிறதுனால தான் வந்து நிறைய பேருக்கு பார்சல் அனுப்பும்போது கூட பார்த்தீங்கன்னா பொருள் செத்து போய் வரும். சில பேர் வந்து சீக்கு பிடிச்ச கோழியா இருக்கும், மேபி அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கும், தெரிஞ்ச கூட இருக்கும், பார்சலில் வரும்போது செத்துரும். அதுக்கு யார் பொறுப்பு? கொடுத்தவன் பொறுப்பா எடுத்தவன் பொறுப்பா பார்த்துங்க. அதே மாதிரி சில பேர் வந்து செத்து போன கோழியவே பார்சல் வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. செத்து போச்சு இப்போ என்ன பண்ண முடியும், அனுப்பிச்சு விட்டோன்னு வச்சுக்கலாம், பார்சலில் செத்து போச்சு நான் என்ன பண்ண முடியும், வேலையை முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஏமாத்துறவன், அதாவது நல்லவனுக்கு ஓரளவுக்கு தான் திங்க் பண்ண முடியும்னா இந்த கெட்டவன் 10 அளவுக்கு மடங்கு தாண்டி திங்க் பண்ணுவான், புரியுதுங்களா? எப்பவுமே அதனால ஒரு ஒரு நீங்கள் கோழி வாங்கி வளங்க, நல்ல சேவல் கோழியாக வளங்க. நிறைய பேர் இந்த குரூப்பில் நான் நிறைய பார்ப்பேன், ஃபேஸ்புக்கில் இந்த டோக்லா கிராஸ் எதுக்குமே உதவாதது, உண்மையிலேயே அது வெப்போர் சேவல் கோழியாவே இல்லாதது, இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்கு போடுவாங்க. உடனே அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆகிடும். நல்ல சேவல் கோழிங்க சில பேர் போடுவாங்க, அது அங்கேயே இருக்கும், ஒரு வாரம் 10 நாள் வந்து அப்படியே அங்கேயே இருக்கும். காரணம் என்னன்னா இவங்களுக்கு நல்லதை விட கெட்டது தான் வந்து நல்லா இருக்குது, நல்லது வந்து நல்லா இல்லாமல் அங்கேயே இருக்குது. அதனால தான் அதுக்கப்புறம் அடிப்பட்டு உதப்பட்டு உருண்டு பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இது வேண்டாம் அதுவே எடுத்துருக்கலாம் போருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா ஐயோ அதை எடுத்துக்கலாமா இதை எடுத்துக்கலாமா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டே முடிவு பண்ணுவீங்க எது பெஸ்ட்டுன்ட்டு. பெஸ்ட்டாக எடுத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் ஆகிடும். இல்லைன்னு வச்சிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்டுன்ற அந்த வேர்டுக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். அதனால் நீங்கள் நல்ல சேவல் கோழியை வாங்கணும்னா நல்ல சேவல் சொக்காளிங்கள்ட்ட பழகுங்க, சரிங்களா? நல்ல சேவல் சொல்லிட்டு பழகுனீங்கன்னா விற்காதவங்கலாம் யாருமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு கோழி சொக்காலையும் சேவல் கோழியை விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் ஆளுங்கலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வீட்டில் போய் கோழி சேவல் கூட பார்க்க முடியாத அளவுக்கு காட்டாத அளவுக்கு இருந்தாங்க. இப்போலாம் கிடையாது. இப்போலாம் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்தால் நம்ம வீட்டில் ஏதாவது சேவல் கோழி விற்காத அப்படின்னு தான் இருக்கிறாங்க, முக்கால்வாசி பேரோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதை வச்சு வருமானம் ரைட்டு, ஓகே, அது நம்ம வந்து தப்பு கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஒருடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும்னா ஒன்று வியாபாரம் பண்ணணும், இன்னொருத்தவங்க அதை வாங்கி பிஸ்னஸ் அவங்க டெவலப் பண்ணால் அவங்களுக்கு யார்ட்டாச்சும் வாங்கணும். அப்படி தான் நம்ம கொடுக்காம யாரும் வந்து உருவாக்க முடியாது. ஒருத்தவங்கள்ட்ட வந்து போனால் தான் அவன் உருவாக்க முடியாது. அதனால நம்ம கொடுத்து ஒருத்தர் உருவாக்கினாரு அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அது ஒரு சந்தோஷம் தானே. பரவாயில்லப்பா என் பொருள் நான் கொடுத்தேன், தெனிக்கு நல்லா இருக்கிறான், அந்த ஒரு சந்தோஷம் நம்ம போயிடும். அதை விட்டுட்டு நான் கொடுத்தேன் எனக்கு பொருள் கொடுக்கல இவன் அப்படி ஆயிடுச்சு, எதுக்கு தேவையில்லாத மனசு. நல்லபடியா நல்ல மனசோட அப்போ எடுத்துட்டு போப்பா கொடுத்து விடுங்க, அவன் எடுத்துட்டு போய் சந்தோஷமா இருப்பான். அதனால நிறைய பேருக்கு வந்து சும்மாவே கோழி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு யாரும் சும்மா கேட்டால் கொடுக்குறது கோழி இல்லைன்னு வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு நான் சும்மாவே கோழி எடுத்துட்டு போப்பேன். நம்ம வந்து இந்த பணம்ன்ற விஷயம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு அந்த பணம் வந்து என்ன ஏதுன்னு தெரியுது. அப்பதான் நம்ம வந்து இந்த சேவல்களை விற்காம வந்து எடுத்து, அது வரைக்கும் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு ஃப்ரீயாவே எடுத்துட்டு போவோம். உனக்கு நான் வேணுமா எடுத்துட்டு போ, உனக்கு நான் இது வேணுமா எடுத்துட்டு போ. ஆனா போற பொருள் முக்கால்வாசி திரும்பி உயிரோட வரதுக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாமே வந்து செத்துரும், ஒன்று செத்துரும் இல்லைன்னா சிலிமிச்சம் ஆயிடும். எடுத்துட்டு போறோம் என்ன பண்ணுவானுங்க, சில பேர் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிடுறானுங்க. அவன் அமௌண்ட் பார்த்துறான், நம்மள வேடிக்கை பார்க்க வச்சிடறான். அந்த மாதிரி சேவல் கோழி இங்க வந்து வாங்குறது கொடுக்கறதுலாம் வந்து நிறைய டீல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏமாத்துறதுக்குன்னு சில கும்பலே இருக்கு. அப்படியே அப்படியே டீம் ஒர்க் பண்றாலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய எல்லா ஊர்லயுமே, இந்த ஊர் அந்த ஊர் கிடையாது, எல்லா ஊர்லயுமே இருக்கிறாங்க. அதனால திருடனை வந்து நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும், திருடனதை நீங்க தான் தப்பிச்சிக்கணும், புரியுங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் பண்ற விஷயம் தப்பு. அண்ணா நான் 1000 போட்டேன், அண்ணா 2000 போட்டேன், திடீர்னு ஒருத்தன் வந்து அண்ணா நான் கூட ஒரு 200 போட்டேன்னு. அப்ப யாரு காரணம்? ஒரு கோழியை ஒருத்தன் வச்சு விற்கிறான்னா தெரியாதவன்ட்ட அவசரப்பட்டு வாங்காதீங்க. கடைக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இது கம்மியா தரலாம் அப்படி கேட்டு பார்த்துட்டு எது நல்லா இருக்குதோ யார்கிட்ட கம்மியா இருக்கோ அவங்கள தான் போய் வாங்குவீங்க. அது ஏன் நீங்க வந்து கோழி சேக்கலை பண்ண மாட்டீங்க? ஏன் ஆன்லைன்ல போயிட்டு நீங்க ஊர் சுத்துறீங்க, தெருவா சுத்துறீங்க, ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட்டாக உட்காந்து ஃபோன் பார்க்குறீங்க. ஒரு நாள் மெனக்கெட்டு போயிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொருள் நல்லா இருக்கும், புரியுங்களா கைஸ்? பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால வீடியோஸ் போட முடியல, இருந்தாலும் ஓகேவா பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது நிறைய விஷயங்களை போட்டு வரேன், நானுங்கள் நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டுன்னு இருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பாய். நான் உங்கள் தாதா.